Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சிவாஜி அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ண வாய்ப்பு வந்தது, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு பின்னால் அஜித்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ அவர் வச்சு படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையலையா? வந்துச்சு சார். அது வந்து நான் வந்து சரசாரை வச்சு ஒரு படம் சாணக்கியான ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். விஸ்வாஸ் சுந்தர்னு தயாரிப்பில் அவங்க தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ நான் வந்து இதில் ராமோஜி ஃபிலிம்ஸில் ஷூட்டிங். அப்போ அஜித் சார் அங்கே ஷூட்டிங்கில் இருக்கார். அப்போ ஒரு நாள் அவர் வந்து சரத் சார் வந்து ஒரு நைட்டு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த டின்னருக்கு சரத் சார் நீ கூப்பிட்ருக்காரு. நான் போயிருக்கேன். போகும்போது சரத் சார்னாரு அஜித் சார் வராருன்னாரு. எனக்கு அப்போ தான் அஜித் சார் வந்து நம்ம செட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அவர் கூட உட்கார போகிறோம் டின்னருக்குன்னொன்னே எனக்கு ஐயோ சார் என்ன சார் நீங்கள் டின்னரும் கூப்பிட்டீங்க, அஜித் சார் வரலாம் சொல்லவே இல்லை. ஏன் உடைய அஜித் நைஸ் கை, நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டார். உட்காந்து அஜித் சார் வந்தார். வந்து உட்காந்தோன்னே இது டைரக்டர் வெங்கடேஷ் தெரியும் அப்படின்னாரு. அப்புறம் உட்காந்து நாங்கள் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோன்னே அவர் சரத் சார் சொன்னார், நீங்கள் வெங்கடேஷ் கூட ஒரு படம் பண்ணுங்க அஜித் அப்படின்னாரு. உடனே அஃப்கோர்ஸ் பண்ணலாம் ஷுயர் அப்படின்னாரு. அப்படின்ட்டு அப்புறம் சரத் சாருக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சு. அவர் ஏஞ்சி போனார். அப்போ தான் அவர் என்கிட்ட கேட்டார், என்கிட்ட நீங்கள் விஜய்க்கு ரிலேஷனா அப்படின்னாரு என்கிட்ட அஜித் சார். அதில் இல்லையே சார் அப்படின்ட்டு சம்படி டோல்ட் மீ அப்படின்னாரு. யாரும் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட கொளுத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் நான் விஜய் சார் கூட நிறைய 3 படம் கண்டினியூஸாக பண்ணியிருக்கேன் சார். இல்லை அவருக்கு ஓன் ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணீங்களா? ஆமாம் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணேன். பட் நான் வந்து அவருக்கு ரிலேஷனில் அவருக்கு நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அப்படி அப்போ எனக்கு யாரும் சொன்னாங்களே எனக்கு அப்படின்னாரு. இல்லை சார் அப்படி அவருடைய நல்ல ஃப்ரெண்டு சார், எனக்கு இப்போ வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு நைஸ்ன்னு. அப்போ தான் என்ன சொன்னார், நம்ம ஒரு படம் பண்ணுவோம் தமிழில், நீங்கள் சென்னைக்கு போகணுன்னா என்னுடைய பிஆர்ஓ காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் டைம் சொல்லுவார், நீங்கள் வந்து சப்ஜெக்ட் சொல்லுங்கள் அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோதான் வானத்தில் பறக்கிற வந்துன்னா சரசாருக்கு பயங்கர தேங்க்ஸ்லாம் சொல்லிவிட்டு சென்னை வந்து இறங்கின ஒரு 2 நாள் கழித்து எனக்கு வந்து அவங்க பிஆர்ஓவுக்கு பேசுங்கன்னு சொல்லிட்டாரு. பிஆர்ஓ எனக்கு நம்பர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் வந்துட்டு விட்டுட்டேன். நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சி எதுக்குன்னா சரசார் ஃபோன் பண்ணி பேசுனீங்களா அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு. இல்லை சார் அஜித் சார் சொன்னார்ல நீங்கள் ஒரு பிஆர்ஓட்ட பேசுனீங்க சார். எனக்கு அவர் நம்பர் தெரியாது சார். நான் அனுப்புறேன்னு சொல்லி நம்பர் அனுப்பி அவர் பிஆர்ஓட்ட பேசினேன். சார் ஊரில் இருக்கிற வந்து பேசுனதுக்கப்புறம் சொல்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் நான் தானே ஃபாலோ பண்ணியிருக்கணும், நான் விட்டுட்டேன் சார். மறுபடியும் பிஆர்ஓட்ட கேட்டிருக்கணும், திரும்ப எப்போ சாரை பார்க்க போகிறோம். நான் அப்படியே அடுத்தடுத்த வேலைகளை அப்படியே விட்டுட்டு அடுத்தது கமிட்மெண்ட் அப்படியே போயிட்டே இருக்குது. இதை விட்டுட்டேன். அந்த மிஸ் ஆனது இது வரைக்கும் நான் அவரோட பண்ண முடியாமல் போச்சு. இல்லைன்னா அன்றைக்கி பண்ணியிருக்கணும். 2 வாய்ப்பு. ஒன்று சித்ரா சாராக ஒரு நியாயம் இருந்துச்சு. சரி நம்ம ப்ரொடியூசர் வந்து ஜிகேடி சாருக்கு ஒரு படம் பண்ணுற கமிட் ஆகிட்டாங்க, விட்டுட்டு வரக்கூடாது, தப்பாக சிவிஆர் சார் கேட்டது. இது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும்னா நான் அப்போ இருந்த அந்த அடுத்தடுத்த கமிட்மெண்ட் வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்கிறதால இதை நான் பெருசாக நான் பேசலை. என் மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா அஜித் சார் தான் நம்ம சொல்லியிருக்காருல, அவர் பிஆர்ஓட்ட வந்து சொல்லி வெங்கடேஷன் பேசினாரான் கேட்டிருப்பாரு. நம்ம தான் ஒரு தூரம் பேசிட்டோமே, மறுபடியும் கால் அவங்கள்ட்ட இருந்து வரட்டும்னு நினச்சிட்டேன். ஆனால் அது எப்படி ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். இல்லை எனக்கு தோடிச்சு ரொம்ப லேட்டாக. ரஜினியை சந்திச்சு கதை சொல்லியிருக்கீங்க? இல்லை சார், ரஜினி சார் கதை சொல்ல ட்ரை பண்ணேன். பகவதி கதையில் வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதி முடிச்ச உடனே நான் மைண்டில் ரஜினி சார் தான் வந்தார். ரஜினி சார் வந்து பகவதி, ஜெய் பண்ண கேரக்டர் விஜய். அப்படிதான் என் மைண்டில் அந்த கதை அந்த கதை எழுதி முடிச்சோன்னே என் மைண்டில் வந்து அதுதான் வந்துச்சு. ஸோ இவர் 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்குமே. விஜய் சார் அப்போ வந்து பூமில் வந்துகிட்டு இருக்கிற டைமு. அதனால் நம்ம இப்போ நிறைய நண்பர்களை வச்சு ரஜினி சார் கதை சொல்ல ட்ரை பண்ணேன். மீட்டிங்கே கிடைக்கல. என்ன காரணத்தாலும் எனக்கு தெரில. ஒவ்வொருத்தரும் அதை பேசி தர இந்த சொல்கிறோம் அந்த சொல்கிறோம்பாங்க, அதுக்கு கிடைக்கவே இல்லை. தேவா சார் கூட ட்ரை பண்ணேன், சார் ரஜினி சாருக்கு கதை சொல்லணும், எனக்கு ஒரு டைம் வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. அப்போது இது சிவாஜி சாருக்கு நான் சிவராஜ் சார் மூலம் ஈஸியாக போயிட்டேன். ரஜினி சாருக்கு அந்த சேனல் தெரில எனக்கு எப்படி போகணுன்னு. அப்போ கிடைக்கவும் இல்லை. மேனேஜர்கிட்ட சொல்கிறேன், எல்லாத்தையும் பேசுகிறேன். நம்ம லட்சுமி மேக்கர்ஸில் கூட சொல்லி நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன், கேட்கல. அதுக்கப்புறம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஷாஜகான் பார்த்தேன்னா எதுக்கு இவரையும் இந்த கேரக்டர் போட்டுருவோம், அதுக்கு ஒரு ஜிஃபேஸை போட்டுருவோம் அப்படின்னு முடிவுப்பட்டு தான் கதையை அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கதையில் உட்காந்து கரெக்ஷன் பண்ணிட்டு விஜய் சார்கிட்ட வந்தது. விஜயகாந்த் சார் கூடயும் படம் பண்ணி கொடுத்தது சார். எனக்கு வந்து லட்சுமி மேக்கர்ஸ் தான் எனக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது.
கேப்டனை வச்சு அவங்க படம் பண்ணுறதா இருந்து என்னையா கம்பெனிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் கேப்டனை சந்திச்சு கதை சொன்னேன். கேப்டன் சூப்பராக இருக்குது பண்ணிடுவோம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் எல்எம்எம்முக்கும் இவங்களுக்கும் கேப்டனுக்கும் ஏதோ சம்பளத்தில் ஏதோ செட் ஆகலையா இல்லை டேட் செட் ஆகலையான்னு தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த ஸ்கிரிப்டை வந்து எடுத்து ஆல்டர் பண்ணுறேன். கேப்டன் பண்ண முடியல அப்படின்னு ஆல்டர் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சரசார் அப்படின்ட்டு ஏய் தான் சரசாருக்கு விஜயகாந்த் சாருக்கு பண்ண சீனில் கொஞ்சம் சாருக்கு ஆல்டர் பண்ணிட்டேன். இதில் என்ன ஹைலைட்னா அந்த படம் கமிட் ஆகி லொக்கேஷன் பார்க்க போகிறேன் சார். லொக்கேஷன் பார்க்க போனால் அங்கே போனால் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள எங்கேல்லண்ணா ஷூட்டிங் உள்ள கேப்டன் இருக்காங்க. ஆமாம், ஐயோ வேடா சேட்டை இந்த லொக்கேஷன் டோர் பார்த்துக்கலாம் போயிடலாம் வாங்க. கேப்டனை பார்த்தா நான் சொல்ல வேண்டியிருக்குள்ள அவருக்கு இந்த கதை தெரியும். அப்போ மேனேஜர் என்ன சொன்னா, சார் ஷூட்டிங் அந்த வீட்டுக்குள்ள 2 போர்ஷன் இருக்குது, இங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம அந்த பக்கம் போய் பார்த்துடலாம் சார்னாரு. ஓகே அப்படின்ட்டு நான் அந்த பக்கம் போய் அந்த போர்ஷனை பார்த்துக்கிட்டு இருந்தா இவங்க ஷிஃப்டாகி அங்கே வந்துட்டாங்க. ஐயோ ஷிஃப்டாகி வராங்க போயிடலான்ற இப்படி வந்தா கேப்டன் வைக்கிறார். சூப்பர் வெங்கடேஷ் அப்படின்னாரு. கேப்டன் கிட்ட ஓடிட்டேன். கேப்டனை பார்த்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு போகிற வர்றங்க அப்படின்னா, இல்லை கேப்டன் ஷூட்டிங்கில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல அதுக்காக நான் போனேன். உட்காருங்க அப்படியே காஃபி சொல்லிட்டு என்ன படம் பண்ணுறீங்களா? ஆமாம் சார் சரசார் வச்சு பண்ணுறேன். ஓ என்ன கதை அப்படின்னாரு. சார் இப்போ சொல்லிதான் ஆகணும், ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட் கதை அப்படின்னு. எனக்கு சொன்னீங்களா அந்த கதையா அப்படின்னாரு கேப்டன். அப்படி ஆமாம் கேப்டன் அப்படின்னு. வெங்கடேஷ் படம் ஹிட்டு, கை கொடுத்தாரு சார். எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி கேட்ட உடனே அப்படின்வாங்க. இவரு வந்து படம் ஹிட்டு சூப்பர், அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, எல்லாமே சில காரணத்தெல்லாம் பண்ண முடியாமல் போச்சு, சரத்து வச்சு பண்ணுறீங்களா சூப்பராக வரும் வெங்கடேஷ், இந்த படம் ஹிட் நான் இப்பயே சொல்கிறேன் அப்படின்னு. அவர் வாய்மூக்கு தான் அந்த படம் ஹிட் ஆச்சு சார். அப்படி அவர் கூட வந்துட்டு அந்த படம் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சகாப்தம் என்னை கூட்டு கேப்டன் டைரக்ட் பண்ண சொன்னார். நான் தான் அப்பவும் வேற ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தேன். இல்லை கேப்டன் நான் வேற ஒரு படம் கமிட் பண்ணிட்டேன், 2 ஒரே டேட்டு. கேப்டன் எந்த டேட் ஷூட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாரோ அதே டேட் நான் இங்கே ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி கமிட்டடு அப்படின்னேன். நான் பேசுகிறேன்னு கேப்டன் எனக்காக பேசினார். பேசி அந்த ஷூட்டிங் தள்ளி வைக்க முடியுமாலாம் கேட்டார். பட் இவங்க சைடில் முடியலை, இவங்களும் ஆல்ரெடி டேட்லாம் வாங்கிட்டாங்க. இல்லைனா சகாப்தம் நான் டைரக்ட் பண்ணிப்பேன். கேப்டன் வச்சு அதில் அப்போ தான் நான் கேப்டன் சொல்லிட்டு வந்தேன். அதாவது என்ன சொன்னேன், கேப்டன் நான் டிஸ்கஷன் வரேன், நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் வரேன், ஆனால் ஒரு விஷயம் கேப்டன், நீங்கள் இந்த படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வரணும்னு. இந்த கதையில் நான் அப்படி கேரக்டர் இல்லைன்னா, இல்லை கேப்டன் நீங்கள் வரணும், உங்கள் சன்னை நீங்கள் வந்து லான்ச் பண்ணும்போது நீங்கள் அதில் வரணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கில் ராம்சரண் படத்தில் சிரஞ்சீவி கெஸ்ட் ஹவுஸ் அதெல்லாம் சொல்லி அது படத்தில் வந்தார் கேப்டன். உன்னை பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கு. ரொம்ப அது ஒரு மரியாதை கொடுக்குறாரு சார், வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தா அது அவன் சொல்கிறான் அர்த்தமாக ஏதோ சொல்கிறாப்புலன்னு. அது வந்து அதுவும் மிஸ் ஆச்சு. இந்த 2 விஷயம் வாழ்க்கையில் அஜய் சாரை வச்சும் பண்ண முடியல போச்சு, விஜயகாந்த் சாரை பண்ண முடியாமல் போச்சு, ரஜினி சாரை சந்திக்கவே இல்லை. ரஜினி சார் 2 தடவை சந்திச்சிருக்கேன் சார். ஒன்று உங்கள் ஷூட்டிங்கில் பாபா ஷூட்டிங்கில், இன்னொன்று வந்து மகாபிரபு ப்ரிவியூ வந்து சரத் சார் போட்டு காமிக்கும் போது நான் பார்த்தேன். அவ்வளோதான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜயோட வந்து ஃபர்ஸ்ட் வந்து செல்வா நிலாவே வா, ஸோ அந்த 2 படம் பண்ணும்போது விஜய் வந்து அப்கமிங் ஸ்டார்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பண்ண படம் வந்து நீங்க பகவதி, ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி ப்ரூவ் ஸ்டார்ஸ். அதோட டிஃபரன்ஸ் எப்படி பார்த்தீங்க? டிஃபரன்ஸ் நான் வந்து பெருசாக எனக்கு வித்தியாசம் தெரியல சார். எனக்கு வந்து முதல் படம் பார்க்குறப்ப, அதாவது செல்வா பண்ணுறப்போ விஜய் சார் வந்து அப்போ தான் அவர் வளர்ந்து வளர்கிற ஸ்டேஜ். அப்போ எப்படி எனக்கு எங்களோட பழகினாரோ, எப்போ எங்களோடலாம் இது பண்ணாரோ அதே மாதிரி தான் நிலாவாலே இருந்தார். நிலாவாலும் தான் பகவதிக்கும் அதே பிஹேவியர் தான் இருந்துச்சு அவர் கூட. ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்லலாம்னா, அந்த செல்வா சாயத்தையும் நிலாவா டயத்துலையும் படம் முடிஞ்சோன்னே எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி வைப்பார். பகவதியில் அந்த பார்ட்டி இல்லை. அதாவது அது பகவதியில் வந்து அவர் வந்து அந்த 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 பகவதி டயத்தில் தான் அவர் அந்த எல்லாரோடையும் ஒரு கெட்டுக்குதிர் கொண்டாடுறதை நிறுத்திக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பண்ணுவார். மற்றபடி செட்டுக்கு வர்றது, டைரக்டரோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, கோ ஆர்டிஸ்டோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது எல்லாமே விஜய் சார் வந்து அதே மாதிரி தான். இன்றைக்கும் நான் வந்து அவரை வச்சு படங்களை ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டருங்க இல்லை ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்கள்ட்ட கேட்கும்போது சேம் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறாரு விஜய் சார், எந்த மாற்றமும் கிடையாது, அதே மாதிரி தான் இருக்காரு அப்படின்னாங்க. அது வந்து அவர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான். எதுக்குமே அவர் வந்து தன்னை சலனப்படுத்திக்க மாட்டார். சிவாஜி சார் கடைசியா நடிச்ச படம் பூப்பளிக்க வரைகிறோம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே படையப்பா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. இப்போ நீங்க ஏற்கனவே உங்க பேட்டில சொன்ன மாதிரி அதை ஃபர்ஸ்ட் ஹீரோவா அஜித் தான் சார் பண்ண வேண்டியிருக்கு. இன் கேஸ் அஜித் பண்ணியிருந்தா அது சக்சஸ்ஃபுல்லா ஃபிலிமா போயிருக்குமாங்க? இல்ல, அதாவது வந்து அந்த படம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ படையப்பா வந்து எனக்கு அப்புறம் தொடங்கின படம். நான் அதுக்கு முன்னாடி பூப்பருக்கிற தொடங்கிட்டேன். இன்ஃபேக்ட் பூப்பருக்கிற நடந்துட்டு இருக்கும்போது சிவாஜி சார் வந்து எனக்கு படையப்பா கெட்டப்லாம் காமிச்சிருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த பூப்பறிக்க வருகிற படத்தில் நம்பர் 1 வந்து நீங்கள் சொன்னது தான். அதாவது வந்து ஹீரோ வந்து நீ ஃபேஸ். எப்பவுமே ஹீரோ நீ ஃபேஸ் அப்படின்னா
ஆடியன்ஸுக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து இப்போ இருக்கிறது அன்னைக்கும் ஓப்பனிங் இருக்காது, புல்லிங் இருக்காது, அப்புறம் தேட்டர்ஸ் பெருசாக கிடைக்காது. அப்பவும் அதே தான். அந்த அந்த டயத்தில் அது ஒரு எனக்கு ஒரு அந்த படத்துக்கு இதாகிடுச்சு. இன்னொரு விஷயம் என்ன, அந்த படம் வந்து வெற்றி பெரிய தோல்வியும் கிடையாது, பெரிய வெற்றியும் கிடையாது. நாமினல்லாம் ஏன் நாமினல்னு சொல்கிறேன்னா, அந்த படம் தெலுங்கில் ரீமேக் செஞ்சாங்க. தெலுங்கில் வந்து அப்போ வந்து நம்ம அந்த ராகவேந்திர ராவன் ஒரு பெரிய டைரக்டர், அப்போ அவர் தான் வந்து அந்த படத்தை வந்து தெலுங்கில் பெல்லி பந்தடி அப்படின்ற பேரில் நாகேஸ்வர் ராவும் நாகார்ஜுனுடைய அக்கா பையனும் நடித்தாங்க. அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கி பண்ணாங்க. ஸோ அந்த படத்தினுடைய வெற்றிங்கிறது எனக்கு அந்த ரீமேக் பண்ணுறப்பவே, ஏன்னா ஒரு படம் நல்லா இருந்தது தான் ரீமேக் பண்ணுவாங்க. என்னன்னா பெரிய வெற்றியாளர்காரன் நீங்கள் சொன்னால் அஃப்கோர்ஸ் நான் ஒருவேளை அந்த படத்தை வந்து அந்த நியூ ஃபேஸ் ஹீரோ விஷாலோட அண்ணன் தான் நடித்தார். அதில் அவரும் சூப்பராக தான் பண்ணியிருந்தார். என்ன கேட்டால் அவர் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படத்துக்கு வில்லன் அவர் எப்படியா கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணால் அவர் முடியாதுன்ட்டார். அவர் நல்ல நடிகர். அவர் என்னன்னா நம்ம நியூ ஃபேஸுக்கான கொஞ்சம் நிறைய நம்ம மெனக்கிடணும் அவங்கள லான்ச் பண்ணுறதுக்கும். அது வந்து அந்த படத்தில் அது கொஞ்சம் ரிலீஸ் அப்போ அது கொஞ்சம் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் மேபி அஜித் சார் பண்ணியிருந்தாருன்னா நான் அவருக்குன்னு சில வேறு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் சீன் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு படத்தில் ஒரு 3 ஆக்ஷன் இருந்துச்சு அந்த அந்த மாஸ் ஹீரோ பண்ணும்போது. அதெல்லாம் வந்து இப்போ நியூ ஃபேஸுங்கிறதால குறைச்சிக்கிட்டேன். அதனால் கமர்ஷியல் ஐட்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சிச்சு இந்த படத்தில். அப்புறம் அந்த டயத்தில் வந்து என்னென்னா படங்கள் எல்லாமே ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள் ஆடியன்ஸ் ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாமளும் அப்படி ஒரு பேட்டர்ன் ஒரு படம் பண்ணுவோம். நான் அந்த படத்தை பண்ணேன். பட் அன்னைக்கு இருந்த ஆடியன்ஸ் வந்து அதாவது யூத் ஆடியன்ஸ் வந்து வெங்கடேஷ் படம்னா கமர்ஷியலாக இருக்கும்னு வரும்போது அது அங்கே மிஸ் ஆனதும் ஒரு அந்த படத்துக்கு ஒரு மைனஸ். மற்றபடி அந்த படம் நல்ல படம். பகவதி செட்டுக்கு வந்து ரஜினி சார் வந்து பழைய பாபா கெட்டப்ல வந்திருப்பாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? ரஜினி ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்களா? இல்லை, ரஜினி சார் அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்னுடைய முதல் படம் மகாபுர் படத்துடைய பிரிவுக்கு வந்திருக்காரு. அவர் அந்த பிரிவில் உட்காந்துருந்தாரு ரஜினி சார் படம். அவருக்கும் தனியாக ஷோ போட்டோம். இன்டர்வெல்ல சரசாரதனை கூட்டு போய் உள்ளே கூட்டு போய் சாரதா இவர் தான் அந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு அப்படி எந்திரிச்சு அவர் வந்து எனக்கு விஷ் பண்ணார். அன்னைக்கு தான் நான் வந்து அதே நான் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு நமக்கு யாரை இன்ட்ரோடக்ஷன் நம்ம எந்திரிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்த ரஜினி சார் அன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு மனசில் பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் ரஜினி சார் வந்து நான் பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் பகவதி ஸ்கிரிப்ட் எழுதி முடித்தோன்னா அது ரஜினி சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு எனக்கு கிடைக்கலன்னா விஜய் சார் வச்சு அந்த படத்தை பண்ணும்போது கரெக்டாக ஷூட்டிங்க்கு வந்து அங்கே போகிறேன். அங்கே பாபா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. காலைல போனே விஜய் சார் என்கிட்ட கேட்டார், நம்ம ரெண்டும் போய் ரஜினி சாரை பார்த்து வந்துடுமான்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் நிறைய க்ரௌட் இருக்குது, நமக்கு இந்த செட்டப் எடுத்துணும், ஷிஃப்டிங் இருக்குது. எப்படியும் ரஜினி சார் ஈவினிங் வரைக்கும் இங்கே ஷூட்டிங் இருக்கும். நம்ம இந்த செட்டப் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு ஷிஃப்டிங் தான் நமக்கு. அந்த நேரத்தில் நம்ம போய் ரஜினி சாரை பார்த்துருவோன்னு. அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கா ரெடியாகி செட்டுக்கு வந்துட்டார். எங்கள் செட்டுக்கு வரும்போது ரஜினி சார் அவர் ரெடியாகி அவர் அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே என்ன ஷூட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது பகவதி விஜய் சார் நடிக்கிற படம். விஜய் இருக்காரா அப்படின்ட்டு அவர் நடந்தே வந்துட்டார். அந்த செட்லேருந்து நடந்தே எங்கள் செட்டுக்கு வந்துட்டார். நாங்கள் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்க ரஜினி சார் வந்துட்டு இருக்காரு. கூட அவர் அசிஸ்டன்ஸ்லாம் வர்றாங்க. தூக்கி வாரி போட்டுட்டு அந்த கெட்டப்பில் வர இருக்கார் பாபா. அவர் எனக்கு வரும்போது அப்படி ஷாக் ஆகிட்டேன். எவ்வளோ விஜய் சார் ரஜினி சார்னு நாங்கள்லாம் கிட்ட போய் நின்றுட்டு அப்புறம் பேசும்போது விஜய் சார் சொன்னார், ஆக்சுவலி நாங்கள் செட்டுக்கு வரலான்ட்டு இருந்தோம். அப்போ மார்னிங் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு 11 o'clock ஷிஃப்டிங்கில் வரலான்ட்டு இருந்தோம். நோ ப்ராப்ளம், அதெல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்துட்டு அவர் 5 நிமிஷம் இருந்தால் அப்போ சார் ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரஜினி சார் போயிட்டார். அப்புறம் நாங்கள் எங்கள் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஷிஃப்டிங் சொன்னோன்னா நானும் விஜய் சார் போய் அவர் செட்டில் போய் அதுதான் அந்த படத்தில் என்ன சீன்னா ஒரு குழந்தையை காப்பாற்றுவார். ஒரு கார் வரும், ரஜினி சார் அந்த சீன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் ரஜினி சாரை பார்த்துட்டு, சார் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறோம் சார், போயிட்டு வரோம் சார், உங்களை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினார். விஜய் இது கெட்டப் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா அன்றைக்கி அந்த ஒரு அந்த கட்டம் போட்ட சட்டை மேலே ஒரு துண்டு, ஆக்சுவலி அதை நான் போட்டதே அண்ணாமலை இன்ஸ்பிரேஷன் தான் போட்டு வச்சிருந்தது துண்டு இதெல்லாம். ஆனால் அவர் சொல்கிறார், விஜய் இந்த கெட்டப் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாரு. அந்த படம் வந்து அந்த சீன் எடுக்கப்போ அன்றைக்கும் அது ஒரு மறக்க முடியாத சீன். இன்னும் சொல்ல போனால் சிஎம் காருக்குள்ள குறுக்க பூந்து விஜய் வந்து சிஎம் காரை நிறுத்துறது அந்த சீன் அன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தா இந்த பக்கம் ரஜினி சார், அந்த பக்கம் வந்து அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு பொழுது சிஎம் வச்சுலாம் வசியம் எடுக்கிறார். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், சஞ்சய் எப்போ பார்க்கலாம் சாய்வி சித்ரா சின்ன திரையில? மிக விரைவில். தேங்க்யூ சார். நன்றி. நான் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சார் சஞ்சீவை. நிலா படத்தில் விஜய் ஃப்ரெண்டாக வந்தார். விஜய் சார் தான் நீ சொன்னார், என்ன இவருக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் உண்டுண்ணா பாருங்க அந்த கேரக்டர் அப்படின்னாரு. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஆமாம், அதை படத்துலேயே அவர் ஃப்ரெண்டாக தான் நடிக்க வச்சேன். நல்ல அப்போவே நல்லா நடிப்பார் சார் சஞ்சீவ். இப்போ சின்னத்தில் கலக்கிட்டு இருக்காரு. வடிவேலோட எத்தனை படம் பண்ணியாட்டுறீங்க நீங்கள்? 4 படம் பண்ணியிருக்காரு சார். அண்ணன் வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன். இப்போ ரீசெண்டாக அதை நம்ம படம் ஒர்க் பண்ணதை விட ஒரு 1 year முன்னாடி சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன்னு சொல்லி ஒரு நாள் ஃபோன் பண்ண, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு ஜன்னல் வச்சுக்க போய் செல்லம் தான் கூப்பிடுவாரு. செல்லம் நாளைக்கு ஃப்ரீனா வா, நம்ம ஆஃபீஸில் உட்காந்து பேசுவோம். ஆஃபீஸில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் சார். அப்படி இருக்காரு இன்னும் அப்படியே ஃபுல்லாக. நான் சொல்கிறது இந்த படத்துக்கு முன்னாடி
இப்போ வேறொரு படம் நடிச்சார் இல்லையா, மாரி செல்வராஜ் மாரி மாமன்னனுக்கு முன்னாடி. அப்போ வந்து அவர் அவ்வளோ இதாக அந்த ஹியூமர் சீன்ஸ்லாம் அவர் வந்து அப்படியே ஃபுல்லாக பயங்கர ஃபார்மாக இருந்தார். அப்போ என்கிட்ட சொன்னார், நான் ஒரு படம் நடிக்க போகிறேன், மாரி செல்வராஜ் படம் மாமன்னன் ஒரு படம், நான் தான் மாமன்னன் கதையில் அப்படின்னு சொல்லிட்டு அதை கதை சொல்ல அந்த கேரக்டரை பற்றி சொன்னார். நான் ஒரு சீரியஸான கேரக்டரு, அது எனக்கு வேற ஒரு பரிமாணத்தை கொடுக்கும் பாரு அப்படின்னாரு. அந்த படம் வந்து பார்த்தா அவர் வேற மாதிரி இருந்தார். இப்படி பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், வேற மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்னு. பட்டு ரியலாக அவர் இப்போ வெயிட் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்ச வடிவில் நான் வந்து கேங்ஸ்டரில் வேற மாதிரி பார்ப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதம். ஆமாம், ஏன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காமெடி நடிகிட்டு இருந்து அவனுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வரல சுந்தர் சி சார் வந்து உண்மையிலே பயங்கரமாக பண்ணுவார். அவங்க காம்பினேஷன் ஏற்கனவே இன்னமும் போயிட்டு இருக்குது. அது தலைநகரம் காமெடி, நகரம் காமெடிலாம் கூட வின்னர். அதனால இது வந்து பெரிய லெவலுக்கு இருக்கும்னு எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. வடிவேல் அண்ணன்ட்ட பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சீனை சொல்லியாச்சுன்னா அவர் மெனக்கிட மாட்டேக்கார் சார். அதாவது நம்ம இதில் அது அவருக்கு இயல்பாகவே வந்துடுது. அது அவருக்கு இயல்பாகவே அது வந்துடுது. இளையராஜா பாட்டு மாதிரி அவருக்கு ஒரு காமெடி கொடுத்தோன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடி லாங்குவேஜ் எல்லாமே அந்த ஒரு ஹியூமராக இருந்தது. இப்போ விஜய் சாருக்கு வந்து எப்படி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சீன் சொல்லும்போது அப்படி அமைதியாக சரிங்கண்ணா ஓகே 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 எமோஷனல் சீனாக இருக்கும். நம்ம சொல்லிட்டு இருப்போம், ஓகே என்னடா நம்ம சொல்கிற எமோஷனில் வாங்கிக்கிட்டாரான்னு நமக்கு ஃபீல் ஆகும் சார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேமரா அது எமோஷனல் அப்படி வரும் ஸ்க்ரீனில். வடிவேலன்ட்டு அதே தான் சீன் சொல்லும்போது ஓகே 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 ஒரு மானிட்டர் பார்த்தோன்னா ரிஹர்சல் பார்ப்பார். ரிஹர்சல் பார்த்து டேக் போகும்போது ஒன்று பண்ணுவார் இருப்பாங்க. எனக்கு இன்னும் நல்ல நாள் சார், ஏஐ படத்தில் மணி ஆர்டர் வந்து ஒருத்தர் கெட்ட வந்திருப்பார். சரஸ் சார் ஸ்டாம்ப் வாங்கி டயர்டாக இருப்பார். அப்போ மணி ஆர்டர் கட்டலான்னு அந்த பொண்ணு மணி ஆர்டர் கவுண்டருக்கு மாறி இருப்பாள். அப்போ ஒருத்தர் மணி ஆர்டர் கட்டுற வயசான ஆசாரி வந்திருப்பார். இவர் போய் அவர்கிட்ட போயிட்டு இதுதான் ஷார்ட்டு, அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் வேணால் மணி ஆர்டர் கட்டி தட்டுமா அப்படின்னு கேட்கணும். இதை கேட்டுருங்கண்ணா இதுதான் ஷார்ட்டுன்னு. அவர் போய் ஷார்ட்டில் பார்த்து இன்னும் படத்தில் இருக்குது போயிட்டு நாங்கள் மணி ஆர்டர் கட்டட்டுமா பார்த்து ஒரு பாடி லாங்குவேஜ் பார்த்து எனக்கு டேக்கில் சிரிப்பு வருது. அப்புறம் கட் சொல்லிட்டு அது என்னென்ன எப்படி பண்ணீங்க அப்படின்னா அப்படி தான் கேட்பாங்க. வழக்கமாக சார் தலையை சுழிச்சு கேட்பாங்க. இவர் வித்தியாசம் ஒரு பாடி லாங்குவேஜ் பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா அந்த பாடி லாங்குவேஜ் இன்னும் அவர்கிட்ட அப்படியே இருக்குது. அது வந்து வடிவேலன்ட்ட வந்து அவர் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இப்படி ஒரு ஒவ்வொரு சகாப்தமும் காமெடின்னு வந்துட்டு போன மாதிரி அது சினிமாவில் அழிக்க முடியாத வடிவேலு சகாப்தம்னு ஒரு சகாப்தம். இல்லை வாய்ஸ் மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் சின்ன டைலாக் வேற மாதிரி பண்ணி விட்டுருவார் சார். ஏன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் டப்பிங்கில் போட்டது. பட் இன்றைக்கும் அது மீம்ஸ் வரைக்கும் அது இப்போ வந்துட்டு இருக்குன்னா அது அவர் சார். அதே போல் ஒரு படத்தில் வந்து சில பேர் சில காமெடியன்ஸு டப்பிங்கில் போடுறேன்னு சொல்லிட்டு அது ரசிக்கிற மாதிரி இருக்காது, ஏதோ ஃபில்லப்பாக இருக்கும். ஆனால் இவர் டப்பிங்கில் தான் சில விஷயம் ஒத்துலாம் நல்லா இருக்காதுன்ற இவரே சொல்லிடுவார், நல்லா இருக்காது. இப்போ சில விஷயம் இவர் நான் போடுறேன் பார்க்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னா அது உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஏஐ படத்தில் அதே மாதிரி இன்னொரு சீனில் வந்துட்டு மேடம் இவரை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு ஒரு டைலாக் முந்தின நாள் தான் பஸ்ஸில் பார்த்துருப்பாரு நமிதாவை. நெக்ஸ்ட் டே எப்படியாவது பேசணும்னு சொல்லி வடிவேலன் வந்து கேட்பார். வடிவேலனை கூட்டு போவார் சரஸ் சாரை. கூட்டு போய் மேடம் உங்களுக்கு இவரை தெரியுதா அப்படின்னு கேட்கணும். அது டப்பிங்லேயும் அப்படி தான் எடுத்தது சார். எடுக்கும்போது அப்படி தான் எடுத்தது. டப்பிங்கில் என்ன சொல்லிட்டாருன்னா மேடம் இந்த யூத் அவங்களுக்கு தெரியுதா அப்படின்ட்டாரு. அப்படி டப்பிக்கு எல்லாருமே நாங்கள் எடுக்கும்போது சிரிச்சிட்டோம். உடனே அவர் வந்து சாரும் தப்பாக நினச்சிக்குவாரான்னா அவர் என்கிட்ட கேட்டார். சரி இல்லை ஹியூமர் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சீனை எவ்வளோ டப்பிங்கில் மெருகேற்றலான்னு பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. என்ன சொன்ன போனால் பான் டேலண்ட் சார். எனக்கு வந்து நடிப்பெல்லாம் விட்டுருங்க சார். அவர் வந்து ஒரு கமலஹாசன் சாருடைய ஃபங்க்ஷனில் வந்துட்டு அவர் தேவர் மகனில் அழுதப்பா இது அதான் சார் ஸ்டேடியம் அப்படி எழுந்து உட்காந்து சிரிச்சது. அவர் சொல்கிறப்போ அதான் சார் வடிவேல் நிஜமான அவர் சீன் பேசும்போது அப்படி தான் இருக்கும். அவர் அந்த சீன் நாங்களாம் புரண்டு சிரிப்போம். ஒவ்வொரு விஷயமும் அப்படியே ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதை எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு தெரியும், எனக்கு அப்பா இதுதான் நம்ம ரியல் வடிவேல். அப்படி ரொம்ப சூப்பரான ஒரு நடிகர் சார். என்னுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரோட நல்லா பழகி. ஆமாம் சார். அவரை பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போ சரஸ் சாரை பற்றி சொன்னல சார். அதுக்கப்புறம் நான் வந்து உண்மையை சொல்கிறேன் தான் எஸ்.ஏ. சார் தான் சொல்லணும். எஸ்.ஏ. சாரை பற்றி சொல்லணும் சார். பிரசாந்தோட பணியாற்ற அனுபவம் சாக்லேட் தான் சார் கூட பண்ணது தான். அவரு கூட அதுக்கப்புறம் கூட ஒரு படம் பண்ணதா இருந்தது. அவர் கூட படம் பண்ணாதீங்க சார், அவர் பயங்கரமான ஆளு சார், பயங்கரமாக கோவப்படுவார் அப்படி இப்படின்னாங்க. எனக்கு வந்து என்னன்னா இன்னும் நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்டவர்களே எனக்கு சொன்னாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.